அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூ சிலபஸ் எஜுகேஷன்ல ஏற்கனவே 2 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு சார் வந்து யூனிட் 2 அண்ட் யூனிட் 4 அதோடைய ஈச் கொஸ்டின்ல வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஈச் யூனிட்ல. அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்பயும் மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் நோட் பண்ணுங்க. கீழே ஏதாவது வேரியேஷன் இருந்தாலும் சார் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். குட் ஈவினிங் டு ஆல். யூஸ்வலாக நம்ம சார் சொன்ன மாதிரி நியூ சிலபஸ்ல யூனிட் 2 பிலாசபிக்கல் அண்டு சோஷியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வி வந்து தத்துவ மற்றும் சமூகவியல் அடிப்படையிலான கல்வி. கல்வியானது தத்துவவியல் மற்றும் சமூகவியல். அப்ப தத்துவவியல் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் தத்துவவியல் இருக்குன்னா ஐடியலிசம், ரியலிசம், பிரக்மாட்டிசம், எக்ஸ்டென்ஷியலிசம், ரேஷனலிசம், இப்படின்னு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் த பிலாசபி இஸ் தேர். நெக்ஸ்ட் சோஷியாலஜி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா சோஷியாலஜியில் பார்க்கும்போது மேக்சிமம் இந்த பிரைமரி சோஷியல் ஏஜென்சி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் அமையும். அப்படிதான் நம்மளும் எடுத்திருக்கோம். கொஸ்டின் நம்பர் 1, ஆரிஜின் ஆஃப் நாலேஜ் த்ரூ மைண்ட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேஷ், பண்பாடு, மனதிலிருந்து தோன்றுவது அறிவு அப்படின்னு கொடுத்துருந்தோம். நீங்க ஆன்சர் வந்து பி அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னாக்கா ஐடியலிசம் அப்படின்றது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மனதிலிருந்து தோன்றக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அறிவுன்றது ஒன்று ஃப்ரம் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம ஜுவாலஜின்றதால ரொம்ப எளிமையா அந்த இடம் நமக்கு புரிதல் வரும். ஒன்று ஹெரிடிட்டி, அனதர் ஒன் என்விரான்மெண்ட், அக்கையடு நம்ம பெறப்படுறது. அப்ப பெறப்படுறது ஒன்று நேச்சரு. அப்போ ஐடியலிசத்தை பொறுத்தளவு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா த்ரூ த நேச்சர். நேச்சர் அப்படின்னா நத்திங் பட் ஹெரிடிட்டி, மரபு அப்படின்னு சொல்றோம். அதனால தான் ஐடியலிசத்தை நம்ம சூஸ் பண்ணோம். இதுவே பிரக்மாட்டிசம், நேச்சுரலிசம், ரியலிசம், ஐடியலிசத்துக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன தெரியுங்களா, நேச்சுரலிசம் சார். இப்போ நேச்சுரலிசம் பொறுத்தளவு என்னன்னா நாலேஜ் கெட்டிங் ஃப்ரம் என்விரான்மெண்ட், அறிவானது சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து பெறப்படக்கூடியது அப்படின்ற மீன் பண்றது எல்லாமே நம்ம நேச்சுரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பிரக்மாட்டிசம் அப்படின்னாக்கா லைக் லேர்னிங் பை டூயிங், செய்து கற்றலின் மூலமாக அறிவு வரும். அப்போ இதை நம்ம என்னென்ன எடுக்கலாம், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுக்கலாம், நேரடியான ஒரு அனுபவம் அப்படின்றதின் அடிப்படையில். ரியலிசம்னா எல்லாருக்குமே தெரியும், ரியலிசம் நத்திங் பட் சயின்ஸ் இல்லை. சயின்ஸ்னா நம்ம என்னன்னு படிச்சிருக்கிறோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு படிச்சிருக்கோம். ட்ரூன்றது தான் அறிவியல். அப்போ நம்ம அறிவியல், அப்போ நம்ம ரியலிசத்துல சோஷியல் ரியலிசம் அப்படின்னா என்ன, சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்களேன், மாரல் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நன்னெறி அறிவியல் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம ரியலிசம். இப்போ டெஃபினிட் நமக்கு வந்து இந்த 30 கொஸ்டின்ஸ்ல ரொம்ப எளிமையா ரியலிசம், ஐடியலிசம், பிரக்மாட்டிசம், நேச்சுரலிசம், அப்படி இல்லைன்னா ரியலிஸ்டிக் எஜுகேஷன், ஐடியலிஸ்டிக் எஜுகேஷன், நேச்சுரலிஸ்டிக் எஜுகேஷன், பிரக்மாட்டிக் எஜுகேஷன். சில பேர் கூட என்ன நினைப்பீங்கன்னா, இன்னும் சார் வந்து ரெண்டுமே ரியலிசம், ஐடியலிசம், பிரக்மாட்டிசம், நேச்சுரலிசம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தோணும். ஆனா நியூவா இப்பதான் நமக்கு வந்து எஜுகேஷனே டச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் அவங்களையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்களுடைய தேவையும் நம்ம பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். எப்போதும் டீச்சர் அப்படின்னு சொல்றவங்க என்னவா இருக்கணும் அப்படின்னா ஹோலிஸ்டிக் நாலேஜை ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் அது அந்த ஹோலிஸ்டிக் நாலேஜை யாரெல்லாம் ரிலேட் பண்ணியதாக இருக்கணும் அப்படின்னா ஓல்டு லேர்னர் அஸ் வெல் அஸ் த நியூ லேர்னர். ரிப்பீட்டட் பேட்சையும் ஃபுல்ஃபில் பண்ணணும், அதே மாதிரி நியூ லேர்னரையும். அதனால தான் பாருங்க, நம்ம செகண்ட் கொஸ்டினே என்ன பண்ணோம்னா, சில பேருக்கு வந்து தோணிருக்கோம்னா சார் வந்து ஒரே மாதிரி 2 எடுத்திருக்கிறாரு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எஜுகேஷன் சிஸ்டம் சப்போர்ட்ஸ் சயின்டிபிக் ப்ராக்ரஸ் அப்படின்னு கேட்கிறோம். பின்வரும் கல்வி முறைகளின் எது அறிவியல் முன்னேற்றத்தை ஆதரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ நம்ம இந்த 4 எக்ஸ்பிளனேஷன் பார்த்ததுல ஈஸியா எல்லாருமே என்ன பண்ணுவோம், ரியலிஸ்டிக் எஜுகேஷனை சூஸ் பண்ணுவோம் தானே, கரெக்டா? இப்ப ஏன் ரியலிஸ்டிக் எஜுகேஷன் எப்படி நம்ம சூஸ் பண்றோம்னு தெரியுதுங்களா? பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரியலிசம், ஐடியலிசம், பிரக்மாட்டிசம், நேச்சுரலிசம். நாலேஜ்ன்றது ரியலிசம், ஐடியலிசம், பிரக்மாட்டிசம், நேச்சுரலிசம். இப்போ நம்ம அப்படியே செகண்ட் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ல போட்டோம். அதனால அண்டர்ஸ்டாண்டிங்ல பேஸ் பண்ணி இந்த செகண்ட் கொஸ்டின்ஸை நம்ம செட் பண்ணும்போது கரெக்டான ஆப்ஷனு ரியலிஸ்டிக். பெரும்பாலும் நம்ம சென்டர்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸுங்க ரியலிஸ்டிக் அப்படின்னு போட்டிருப்பீங்க. நேச்சுரலிஸ்டிக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போதானே பார்த்தோம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அதனால நம்ம அது என்னன்னு சொல்லலாம்,
டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நேச்சர், இயற்கையை நேரடியாக புரிந்து கொள்ளக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம நேச்சுரலிஸ்டிக் அப்படின்றோம். இதுவே ப்ரக்மேட்டிக் அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே நம்ம லேர்னிங் பை டூயிங் சொன்னோம். இங்கே பாருங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நேச்சுரலிசத்தை நேச்சரை அவுட் டு ஐடென்டிஃபை அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ ப்ரக்மேட்டிக் எஜுகேஷன் அப்படின்னு எடுக்கும்போது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஐடியலிஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். ஐடியலிஸ்டிக் அப்படின்றது இப்போதான் நம்ம பார்த்தோம், மைண்டு அண்டு கேரக்டர். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ல மைண்டுன்னு கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ கேரக்டர் அப்படின்றதும் கிளியர் ஆயிடுச்சு. கேரக்டர் வந்து லைக் மைண்டினுடைய அவுட்கம் நம்ம கேரக்டர் அப்படின்றோம். மைண்டினுடைய அவுட்கம் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் செகண்ட் கொஸ்டின் கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா நமக்கு கட்டாயம் இங்க இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் சார். யூனிட் 2 பொறுத்தளவு இதை மீறி இதை விட்டுட்டு கேள்வி கேட்கறதுன்றது சாத்தியமற்றது. அதனால கட்டாயம் ரியலிஸ்டிக், நேச்சுரலிஸ்டிக், ஐடலிசம், ப்ரக்மாட்டிசம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். மற்ற பிலாசபிலாம் போட்டாங்க அப்படின்னா கீ ஆன்சர் அதுவா இருக்காது. அதனால சப்போஸ் அவங்க சில சமயங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க, ரேஷனலிசம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை தருவாங்க. ஆனா அதெல்லாம் அதுக்குண்டான கொஸ்டின்ஸா அவங்க ஃபீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மள டீவியேஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த ஆப்ஷனை கொடுப்பாங்க. எப்போதும் நம்ம சிலபஸ்ல இருந்து டீவியேஷன் ஆகாது சார், சரியா? எங்க எஜுகேஷனை பொறுத்தளவு சைக்காலஜில வேணா அப்ளைடு அப்படின்னு அந்த ஆஸ்பெக்ட் கொண்டு போக வாய்ப்பு. தென் கொஸ்டின் நம்பர் 3. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 2ம் பிலாசபில எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வாட் அபவுட் சோசியாலஜி அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா தேர்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு மார்க்சிசம் விச் கிளாஸ் வில் எண்ட் த கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். மார்க்சியத்தின் படி எந்த வர்க்கம் முதலாளித்துவ அமைப்பை முடிவுக்கு கொண்டு வரும்? இப்ப முதலாளித்துவத்துக்கு ஆப்போசிட் என்ன? அவ்வளவுதான் சார். அப்ப நமக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன? பாட்டாளி வர்க்கமா இல்ல? அவ்வளவுதான் சார். இப்ப நம்ம எப்படி எப்போதும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்ல ஒரு ஸ்டெம் அமைச்சிருப்பாங்க சார். இப்ப எக்ஸாம்பிள் அக்கார்டிங் டு மார்க்சிசம் விச் கிளாஸ் வில் எண்ட் த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம். இப்ப நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ப்ரோலிட்டேரியட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஒர்க்கர்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க்கர்ஸ் கிளாஸ் பாட்டாளி வர்க்கம், உயர் வர்க்கம். உயர் வர்க்கத்தை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா ஒயிட் கலர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்கள ஒயிட் கலர் ஜாப் அப்படின்லாம் சொல்றாங்க இல்ல, அதெல்லாம் பெரும்பாலும் என்னன்னாக்கா ஐ போஸ்ட்ல இருக்கிறவங்கள தான் அந்த பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எலைட் உயர் சுருக்க வர்க்கம் அப்படின்றது நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணல, ராயல் கிளாஸும் இந்தியாவில் ஃபாலோ பண்ணல, ராயல் கிளாஸ் இங்கிலாந்துலயும் எலைட் கிளாஸ் அமெரிக்காவிலையும் ஃபாலோ பண்றாங்க. எனிவே அப்ப நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல பி ஆப்ஷன் சரியானது. நெக்ஸ்ட் பிலாசபி சோசியாலஜி முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பிலாசபி அண்ட் சோசியாலஜி ரிலேட்டட்ல எஜுகேஷனிஸ்ட், அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் பிலாசபரான தாகூர் எஜுகேஷனல் பிலாசபி எம்பசிஸ் எஜுகேஷன் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். தாகூரின் கல்வி தத்துவம் கல்வியை எவ்வாறு வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்றோம். a process of memorization, மனப்பாட செயல், harmonizing with nature and creativity, இயற்கை மற்றும் படைப்பாற்றலுடன் இணக்கம். சி ஆப்ஷன்ல இம்போர்ட்டிங் டெக்னிக்கல் ஸ்கில், தொழில்நுட்பத்தை வழங்குதல். அதுக்கடுத்து ஃபாலோவிங் ரிஜிட் டிசிப்ளின், பிடிவாத ஒழுக்க நிலையை பின்பற்றுதல் அப்படின்னு பார்க்கணும். இது சரியான ஆப்ஷன் பி, இயற்கை மற்றும் நேச்சர் அண்ட் கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். அங்க டை வரணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், படைப்பாற்றல் அப்படின்னு வரணும். படப்பாற்றலுடன் அப்படின்னு டைப் ஆயிருக்கு, அங்க படைப்புன்னு வரணும் சார், படைப்பாற்றல். இதுவே மனப்பாட செயல் என்னவா இருக்கலாம்? எந்த தத்துவத்தின் அடிப்படையில் மனப்பாட செயல்? ஐடியலிசம் மனப்பாடமா? சரி சார், ரியலிசம் சார். உண்மை கொள்கை இல்ல,
உண்மை கொள்கையில மட்டும்தான் மெமரைசேஷன் கொண்டு போவோம். அதுக்கு அடுத்தது இம்போர்ட்டிங் டெக்னிக்கல் ஸ்கில்ன்றது நம்ம பேசிக் எஜுகேஷன் ஆதார கல்வியிலிருந்து ஸ்டார்ட் ஆனது. ஃபாலோவிங் ரிஜிட் டிசிப்ளின், எங்க வந்து ரிஜிட் டிசிப்ளின் யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா வேத காலம், வேதிக் எஜுகேஷன் அண்டு புத்திசத்திலையும் வேதத்திலையும் ரிஜிட் டிசிப்ளின். அந்த டிசிப்ளினை பொறுத்தளவு ரிஜிட்னா பிடிவாதம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல. எப்போதும் அந்த ஒழுக்க நிலையிலிருந்து டீவியேஷனை கொடுக்கவே மாட்டாங்க. அது எங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வேதம், செகண்ட் புத்திஸ்ட். தென் கொஸ்டின் நம்பர் 5, அக்கார்டிங் டு தாகூர் த ரோல் ஆஃப் எ டீச்சர் இஸ் டு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். தாகூரின் கூற்றுப்படி ஆசிரியரின் பங்கு டைரக்டர், கவர்னர், கைட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர், பேரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியான ஆப்ஷனு கைட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர். கைடு மட்டும் சொன்னது யாரு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஜான் டூயி. கைடு மட்டும்னு கேட்டாங்கன்னா ஜான் டூயி. சப்போஸ் இங்க தாகூர்ன்ற வேர்டை எடுத்துட்டு ஜான் டூயி அப்படின்னு போட்டாங்கன்னா ஃபெசிலிட்டேட்டர் இருக்காது, கைடு மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் தாகூர்ன்ற நேமை எடிட் பண்ணிட்டு ரூசோ இருந்துச்சுன்னா ஆப்ஷன் டி சரியானது. சப்போஸ் தாகூர்ன்ற வேர்டை எடிட் பண்ணிட்டு ப்ரோபேல் இருந்தது அப்படின்னா பி ஆப்ஷன் கார்ட்னர். சப்போஸ் அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்லிட்டு மரியா மாண்டிச்சோரி இருந்தா டைரக்டர் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப நம்ம கம்ப்ளீட்டா இந்தியன் அஸ் வெல் அஸ் த வெஸ்டர்ன் பிலாசபர், இந்திய மற்றும் மேலை நாட்டு தத்துவ ஞானிகள் ஆசிரியருடைய பங்காக டீச்சர் ரோலு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் சார். சரியா? ஒன்று பேரண்ட்டு, அப்படி இல்லைன்னா கைடு, அப்படி இல்லைன்னா கவர்னரு, அப்படி இல்லைன்னா டைரக்டர் அப்படின்றதுல இதுல ஏதோ ஒன்று வந்தா நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, காந்தி எஜுகேஷனல் பிலாசபி இஸ் நோன் அஸ். காந்திஜியின் கல்வி தத்துவம் இவ்வாறாக அழைக்கப்படுது. அவருடைய கல்வி தத்துவம் எதன் அடிப்படையில கொண்டு வந்தாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க ரெண்டு விஷயம் நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், பியா சியா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு போயிருப்போம். சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா என்ன போட்டிருந்தீங்க? பேசிக் எஜுகேஷன். சரி சார், குட். பேசிக் எஜுகேஷன் சார், பிஏ வந்து ஷேர் பண்ணிடுங்க. பேசிக் எஜுகேஷன். ஒரு விஷயத்த பார்க்கணும், காந்திஜி எஜுகேஷன் வந்து நம்ம ஆசிரமம் அப்படின்னு சொல்றோமா, ஆசிரம பள்ளி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆசிரம பள்ளி யாரு? அரவிந்தர். இங்க வந்து நம்ம வார்தா என்ற ஒரு ஆசிரமத்துல என்ன கல்வி முறையை கொண்டு வந்தாரு அப்படின்னா பேசிக் எஜுகேஷன். பேசிக் எஜுகேஷன்னா எல்லாருக்குமே இயர் பார்த்தீங்கன்னா தெரியும், 1937 இல்ல. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன். யாரா இருக்கலாம் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன்? ஜான் டூயி. கொஞ்சம் நீங்க வந்து நம்ம கண்டினியூஸா போறோம், நீங்களாம் ரொம்ப கான்சியஸா தான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லும் போது டக் டக் டக்குன்னு நோட் பண்ணிடணும் சார். இல்லை, நான் ஸ்லோவா தான் போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பேக்வேர்ட் ஆக ஆக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க பின்தங்குவீங்க. நீங்க வந்து இந்த இதுக்கு இது என்னன்னு கேட்கறது நான் தப்புன்னு சொல்லலை, கிளியரா நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்போ நீங்க பேக்வேர்டா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் கொஸ்டின் நம்பர் 6க்கு போயிட்டேன் அப்படின்னா நீங்க கொஸ்டின் நம்பர் 5 பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால கொஸ்டின் நம்பர் 6 பிக்கப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 நான் சொல்லிட்டு இருக்கும்போது அது ரிலேட்டடான ஆன்சர் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7க்கு உங்களால பிக்கப் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுங்க, 150 கொஸ்டின்ஸ் நீங்க 1 by 1 ஆன்சர் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஒரு கொஸ்டின் தெரியலையா அதுலயே நிக்காதீங்க, விட்டுட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் பக்கம் உங்க மைண்டை கொண்டு போங்க. அந்த ஒரு கொஸ்டின் நம்ம மீண்டும் வரும்போது ஆன்சர் பண்ணிக்கலாம் சார். அதுக்காக இருக்கிற கொஸ்டினை விட்டுறக்கூடாது சார். சரிங்களா? அந்த மைண்டை இப்பத்துலேருந்தே நீங்க கொண்டு போங்க. நான் அதனால தான் நடத்தும் போதெல்லாம் கூட நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்னுவேன். அது ஏன் சொல்றோம் அப்படின்னா நான் வேணும்னே ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை. இப்போ நான் சிஸ்டம்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, நம்ம வந்து ரிப்பீட் நம்ம ஏஐ இல்லை அப்படின்றத கிளியாரிட்டியா வரணும். நெக்ஸ்ட் என்னன்னாக்கா நீங்க அந்த கண்டினியூஸ் அப்சர்வேஷன் அது சஸ்டைனபிள் அட்டென்ஷன் அதை நீங்க கொண்டு வரணும்ன்ற ஒரு நோக்கம் தானே தவிர மற்றபடி இல்லை.
இப்ப நீங்க கேட்கறத பத்தி நான் தவறு சொல்லல. ஏன்னா சில பேரு சார் நான் கேட்ட இந்த ஆப்ஷன் வந்து யார் சொன்னாங்கன்னு, இதுக்கு கூட சார் வந்து அலோ பண்ண மாட்றாரு அப்படின்னு நெகட்டிவா ஃபீல் பண்ண வேண்டாம். ஆல்வேஸ் திங்க் அபௌட் பாசிட்டிவ்லி. எப்பொழுதும் நேர்மறையாவே சிந்திங்க. எல்லாம் நன்மைக்கே. இல்ல? அதனால நீங்க சப்போஸ் 5த் கொஸ்டின்ஸ் தெரியா போச்சா விட்டுருங்க. தப்பு கிடையாது. 6த் போங்க, 7த் வாங்க. நம்ம எதுல போறோமோ அப்படியே கூடவே பயணிங்க. அப்பதான் நம்ம என்ன மைண்டு கட்டாயம் நமக்கு வந்து கேப்சர் ஆயிட்டே இருக்கும் சார். இல்ல ஆகாதெல்லாம் கிடையாது. ஜுவாலஜில நம்ம பார்த்திருப்போம். மைண்ட பொறுத்தளவு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா கொண்டு போவாங்க. எனிவே சார், இப்ப கொஸ்டின் நம்பர் 6 பொறுத்தளவு, முற்போக்கு கல்வி அப்படின்னாக்கா ஜான் டூயி சார். அப்படியே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ப்ராக்ரெசிவ் ஸ்கூல் ஏற்கனவே நம்ம ரிப்பீட்டட் லேர்னருக்குலாம் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நமக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக இந்த வினா வந்து ரொம்ப எளிமை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். எல்லோருக்குமான வினா. நம்ம இணைப்புல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது நம்ம சக்சஸ் சார். அதுதான் நம்ம சக்சஸ வந்து மீன் பண்றோம். அப்ப எனிவே நம்போ யுனிவர்சலா ஒரு கொஸ்டின்ஸ டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, கொஸ்டின்ஸ எடுக்கும்போதும் சரி, லெசன டீச் பண்ணும்போதும் சரி, எல்லாருக்குமானதாக தான் கொடுக்கப்படும். இதுக்கப்புறம் நீங்க வேரியேஷன் எங்க வேணா காமிக்கலாம்னா, அக்டோபர் 12 அன்று நீங்க வேணா வேரியேஷன் காமிச்சு, இவ்வளோ மதிப்பெண் நானு, அவங்கள விட நான் 10 மதிப்பெண் கூடுதல் அப்படின்னு வேணா எடுங்க. ஆனா, நம்ப பிளாட்ஃபார்ம பொறுத்தளவு எல்லோரும் வாக் பண்ணலாம். இல்ல யுனிவர்சலைசேஷன். எல்லாருக்குமே சம வாய்ப்பு. அதுல மாற்று கருத்தே இல்ல சார். அதனால இந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப எளிமையான வினா, கடினமான வினா அந்த ஆஸ்பெக்ட்டுக்கே போகாதீங்க. இயல்பா கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டே போங்க. மைண்ட்ல கொண்டுட்டே வாங்க. ரொம்ப கஷ்டமான வினா தேவைன்னு தோணுதா? நீங்களே கூட ஒரு செட் பண்ணி பாருங்க. தப்பே இல்ல. வி ஆர் ஆல் டீச்சர் இல்ல? சும்மா அப்படி செட் பண்ணி பாருங்க. ரொம்ப கடினமான வினா நம்மளால எப்படி செட் பண்ண முடியுது அப்படின்னு. அப்ப எனிவே இங்க நமக்கு கொஸ்டின் நம்பர் 6 பொறுத்தளவு முற்போக்கு பள்ளி ஏஎஸ் நீலு. வெஸ்டர்ன் பிலாசபரான ஏஎஸ் நீலு. அதே மாதிரி முற்போக்கு கல்வி என்பதும் ஜான் டூயி வெஸ்டர்ன் பிலாசபர் சார். அதுக்கு அடுத்தது ஆசிரமம் பள்ளி ஆதார கல்வி அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆசிரம பள்ளி அப்படின்னாக்கா ஸ்ரீ அரவிந்தர். ஆதார கல்வி அப்படின்னு சொல்லும்போது காந்திஜி. சும்மா நீங்க வந்து பக்கத்துல காந்தி சும்மா கிறுக்கி விடுங்க. தப்பு கிடையாது. அழகா நீட்டா எழுதணும்னு டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சும்மா அப்படியே காந்தி அப்படின்னு போட்டு விட்டுருங்க. சப்போஸ் நமக்கு மீண்டும் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் இப்போ சில குழந்தைங்கலாம் வந்து போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சார். ஃபர்ஸ்ட் மிட் டெர்மு, குவார்ட்டர்லி, செகண்ட் மிட் டெர்மு, ஹாஃப் இயர்லி, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணுவாங்க. கட்டாயம் இது எல்லாத்துல இருந்தும் வினாக்கள் வந்து எங்க இருக்கும்? ஆனுவல் எக்ஸாம்ல இருக்கும் சார். சரிங்களா? அதுதானே நம்ப சம்மேட்டிவ் எவாலுயேஷன், ஃபார்மேட்டிவ் எவாலுயேஷன் படிச்சிருக்கிறோம். அப்ப சம்மேட்டிவ் எவாலுயேஷன் அது எல்லாம் சேர்ந்தது தானே சார் சம்மேட்டிவ் எவாலுயேஷன். அது வராதுன்னுலாம் தூக்கி போட்டுறக்கூடாது. நம்மகிட்ட கொஸ்டின் பேப்பர் கூட சாரு உங்ககிட்ட அழகா நானும் நிறைய சென்டருக்கு அனுப்புவேன். ஆனா அப்படி சென்டர் அனுப்பும்போது யாருமே இவ்வளோ பர்ஃபெக்ட்டா டைப் பண்ணி, இவ்வளோ பர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளனேஷனுக்கு உட்கார்ந்தது நான் பார்க்கவே இல்ல சார். சார் மட்டும் தான். பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு குடுக்கணும். எந்த இடத்துலயும் சுணக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இனிஷியல் லாக் அப்படின்னு சொன்னோம்ல, ஆரம்ப சுணக்கம் இருக்கக்கூடாதுன்னு, அவ்வளோ அழகா அந்த லேர்னிங் கர்வ வந்து கொண்டு போறாரு. நீங்களும் கட்டாயம் நல்லா பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சது கட்டாயம் நிறைவேறும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அடுத்ததாக அப்படியே அதை சார்ந்து டியூஇ போட்டிருக்கோம். டூயில வந்து டூயி பிலீவ்டு தட் எஜுகேஷன் ஷுட் பி டூயி கல்வி இவ்வாறாக இருக்க வேண்டும் என்று நம்பினார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எவ்வாறாக இருக்கணும்? பாசிவா, பாசிவ் அண்டு பிலாசபிக்கல். அது வந்து இடிமரியடிக் அப்படின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அங்க நீங்க பிலாசபிக்கல் அப்படின்னு வரணும் சார். பாசிவ் அண்ட் பிலாசபிக்கல், ப்ராக்டிக்கல் அண்ட் லைஃப் ஓரியன்டட், ஃபோக்கஸ்டு ஆன் ரோட் லேர்னிங், தென் பேஸ்டு ஆன் ரிலீஜியஸ் டீச்சிங். இப்ப நம்ம ரிலீஜியஸ் டீச்சிங் வந்து வேத காலம் இல்ல. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ்டு ஆன் ரோட் லேர்னிங் அப்படின்னா மனனம். மனனம் எங்க அப்படின்னா வேத காலம். ரெண்டுமே வேதத்துல இருந்து நம்ம ஆன்சர் எடுத்தோம். வேதம் அப்படி இல்லைன்னா புத்தம், அப்படி இல்லைன்னா இஸ்லாமியம், அப்படி இல்லைன்னா ஜெயினம். இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து ஆப்ஷனை வந்து பிட் பண்ணுவாங்க. சப்போஸ் கொஸ்டின்ஸ் கொண்டான ஆன்சரும் வரலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ப்ராக்டிக்கல் அண்ட் லைஃப் ஓரியன்ட் இது சரியானது சார். அப்போ பாருங்க ஜான் டூயை பொறுத்தளவு ப்ராக்டிக்கல் அண்ட் லைஃப் ஓரியன்ட் கேட்டாலும் அவர் தான். அடுத்து ப்ராஜெக்ட் மெத்தடை ரொம்ப ஃபெமிலரைஸ் பண்ணது யாரு, செயல் திட்ட முறையை பிரபலப்படுத்தியது யாரு அப்படின்னாலும் ஜான் டூயி தான். ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு கேட்டாலும் அவர் தான். அடுத்து ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், முற்போக்கு கல்வி அப்படின்னாலும் அவர் தான் சார். சரியா? அதனால பெரும்பாலும் இந்த 30 வினாவில் ஜான் டூயி கிட்ட இருந்து ஒரு வினா வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதனால கம்ப்ளீட்டா ஜான் டூயை 100% 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 100
அடுத்து அக்கார்டிங் டு டூயி த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் இஸ் த்ரூ. டூயின் கூற்றுப்படி சிறந்த கற்றல் முறை என்பது லிசனிங் லெக்சரர், ஆறு ரீடிங் புக்ஸ், ஆறு லேர்னிங் பை டூயிங் தென் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதில் சரியான ஆப்ஷன் லேர்னிங் பை டூயிங், செய்து கற்றல். ஏன்னா செய்து கற்றல் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறதால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்பயே எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மாடல் கொஸ்டின் எடுக்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி வந்து ஃபிட் பண்ண மாட்டோம். ஏன் சில சமயங்களில் சில விஷயத்த வந்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் நம்ம வந்து டூயினுடைய மெத்தடை சொல்ல போகிறது இல்லை. அப்போ நம்ம இப்போ யூனிட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப எளிமையானதை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த ஜென்ரலாக 110 மேஜரு 30 எஜுகேஷன் வரும்ல, அப்போ நம்ம மேக்சிமம் வந்து என்ன பண்ணுவோம்னா இதை அவாய்ட் பண்ணுவோம். எதை அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னா நாலேஜ் பேஸ்டு. ஏன்னா நம்ம ஆனுவல் எக்ஸாமு டஃப்பாக அமைஞ்சதுன்னா அங்கே போயிட்டு நமக்கு ஏமாற்றம் வரக்கூடாது, இங்கேயே நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். அதனால இந்த இடம் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இப்போ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றது செயல் வழி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் டூயி தான். ஆனா இங்க ஆக்டிவிட்டி என்ற லேர்னிங்ன்றது டூயால சொல்லப்படலை. ஏன்னா லேர்னிங் பை டூயிங்ன்றது மட்டும்தான் டூயால சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால டிஏ கொடுக்கல. ஏன்னா சில பேர் டிஏ சூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன் அதை சூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு விளக்கம். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 9, ரூசோ ஃபேமஸ் புக் ஆன் எஜுகேஷன் இஸ் டைட்டில்டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம். யூஸ்வலா இங்க ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. எமிலி, சோஷியல் கான்ட்ராக்ட், சோஷியல் ஆர்டர். கல்வி பற்றிய ரூசோவின் புகழ்பெற்ற புத்தகத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்கிறோம். எமிலியா சமூக ஒப்பந்தமா, சமூக ஒழுங்கா, அடுத்து கர்ம யோகா. யோகான்னு வரணும், அது யோகின்னு டைப் ஆயிட்டு இருக்கு சார், நீங்க யோகான்னு மாத்திக்கங்க, கர்ம யோகா. இப்போ சோஷியல் ஆர்டர் சரியான ஆப்ஷன் எமிலி சார். ஏன் எமிலி சரியானதுன்னு சொல்றோம்னா எஜுகேஷன்ல எமிலியில தான் சோபி என்ற ஒரு பணிப்பெண்ணினுடைய 5 நிலையான கல்வி நிலைகளை குறிப்பிட்டாரு சார். சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்றது பிரெஞ்சு புரட்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. சரியா? சோஷியல் ஆர்டர்ன்றது சோஷியல் கான்ட்ராக்ட், சோஷியல் ஆர்டர் ரெண்டுமே பிரெஞ்சு புரட்சி ரிலேட்டடு. கர்மயோகி யாரா இருக்கலாம்? அரவிந்தருங்க சார். அரவிந்தர். அதான் சார், இப்ப நமக்கு வந்து அரவிந்தரா விவேகானந்தரா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் வருதுங்களா? அதனால நம்ம கீ இருக்கா, YOGI இருக்கா, ஏன்னு மாத்துருங்க, கர்ம யோகா அப்படின்னு மாத்துங்க. கர்ம யோகா. கர்ம யோகான்னு சொல்லுது விவேகானந்தர் சார், சுவாமி விவேகானந்தர். Then 10, question number 10, dash emphasized plays are essential for learning. விளையாட்டுகள் கல்விக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன என்றவர் ஃப்ரெட்ரிக் ப்ரோபிலா, ஆர் ரூசோவா, ரெசலா, பிளாட்டோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரூசோ சார். கொஸ்டின் நம்பர் 10 ரூசோ. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேம். சார் அந்த கர்மயோகி அரவிந்தர் இல்லையாங்க சார்? அது யோகி அதான் ஐ வந்ததுனாக்கா அரவிந்தர் போடுங்க சார், ஏ வந்தா விவேகானந்தர். ஏன்னா ரெண்டு ரெண்டு எஜுகேஷனிஸ்ட் நீங்க நேம் சொன்னதால நான் சொன்னேன். இதுவே கர்ம யோகான்னு வந்தா விவேகானந்தர் சார். மேடம் ஒருத்தர் விவேகானந்தர்னு சொன்னாங்க, அவங்களுக்காக நம்ம ஐய வந்து ஏன் மாத்துங்க, விவேகானந்தர். ஓகே, தேங்க் யூ. சரிங்க சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, விளையாட்டுகள் கல்விக்கு பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ப்ரோபேல். ஏன்னா விளையாட்டு வழிமுறை அப்படின்னாவே ப்ரோபேல் தான். இதுவே ரூசோ அப்படின்னா சைல்டு சென்டர்டு, குழந்தை மையம். இல்ல 10வது கொஸ்டினுக்கு சரியான ஆப்ஷன் ஏ சார், ஃப்ரெட்ரிக் ப்ரோபேல். ரூசோ இல்ல, கரெக்ட். சார் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காரு பாருங்க, ப்ரோபேல் சார். ப்ரோபேல் தான் சரியான ஆப்ஷனு. இப்போ சப்போஸ் இங்கே பிளேவை எடுத்துட்டு சைல்டு சென்டர்னு கொடுத்தாங்கன்னா ரூசோ. அடுத்து ஃபெடன், ரெசல் அண்ட் பிளாட்டோ. இவர் இருவரும் லேர்னிங் பேஸ்ல
டீச்சிங் மெத்தடாலஜியை சொல்லலாம் சார். பிளாட்டோ அண்ட் ரசல் மற்றவருடைய டீச்சிங் மெத்தடை தான் குறிப்பிட்டிருந்தாங்களே ஒழிய அவங்களா சொல்லல. அதனால தான் ரசல் பொறுத்தல ரேடியல் அப்ரோச் அப்படின்னு ஒரு தீவிர அணுகுமுறை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எ பெட்டர் சோஷியல் ஆர்டர் ஒரு தீவிர கல்வி என்பது ஒரு தீவிர அணுகுமுறை என்பதை முன்னெடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. Which of the following is not a branch of philosophy அப்படின்னு கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் எல்லாருமே ரொம்ப ஈஸியா சூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பெடகாஜி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. பெடகாஜி நத்திங் பட் மெத்தடாலஜினாலும் பெடகாஜினாலும் ஒண்ணுதான் சார். இப்ப நமக்கு மெட்டாபிசிக்ஸ், எபிஸ்டிமாலஜி, சோசியாலஜி அப்படின்னு கொடுத்துருக்கோம். மெட்டாபிசிக்ஸ்ன்றது நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. மெட்டாபிசிக்ஸ் அப்படின்றது நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. அப்ப அது பிலாசபி இல்ல. மெட்டாபிசிக்ஸ்ன்றது ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் பிலாசபி. நெக்ஸ்ட் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். எங்கெங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னா பெடகாஜியா சோசியாலஜியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் பாருங்களேன். பிலாசபி ஃபர்ஸ்ட் பிலாசபின்னு தானே சார் டைட்டில் இருந்தது. அந்த பிலாசபில தான் எது மிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா சோசியாலஜி. அனதர் ஒன் வெரி குட் சார். சைக்காலஜி சோசியாலஜி ரெண்டுமே எதோட கம்பைன்ட் ஆயிருந்ததுன்னா பிலாசபி. அதுக்கடுத்து தான் அது பிரான்ச்சஸ் ஆச்சு. ஏன்னா சில பேர் எப்படி டவுட் ஆயிருப்பீங்கன்னாக்கா பெடகாஜியா சோசியாலஜியா அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். அடுத்து எபிஸ்டிமாலஜின்றது நேச்சர் ஆஃப் நாலேஜ் தான் நம்ம எபிஸ்டிமாலஜி அப்படின்னு சொல்லுவோம். தென் நேச்சர் ஆஃப் சோசியல் இன்ட்ராக்ஷன் இயல்பாகவே மற்றவரோடு இணக்கமாக பழகிறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதுதான் வந்து சோசியாலஜி. நெக்ஸ்ட் பிலாசபி மீன்ஸ் லவ் ஆஃப் லைஃப், லவ் ஆஃப் காட், லவ் ஆஃப் மணி, தென் லவ் ஆஃப் நாலேஜ். தத்துவ இயல் என்பது வாழ்க்கையின் அன்பு, கடவுளின் அன்பு, அறிவின் அன்பு, பணத்தின் அன்பு அப்படின்னு சொல்லப்படுறோம். அறிவு தான் பிலாசபி அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரியலிசம் அப்படின்றதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் which philosopher is known as the father of idealism? லட்சியவாதத்தின் தந்தையாக அழைக்கப்படும் தத்துவ இயல் ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்டு பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், ரூசோ. சரியான ஆப்ஷன் என்னவா பண்ணிருப்பீங்க? சாக்ரட்டிஸ் இல்ல. சாக்ரட்டிஸ் தான் ஃபாதர் ஆஃப் ஐடியலிசம். அப்ப பிளாட்டோன்றவர் என்ன? ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபர். பிளாட்டோ ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபர். மேற்கத்திய தத்துவியலின் தந்தை என்று பிளாட்டோவை தான் அழைப்போம். அரிஸ்டாட்டில ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்றோம். அரிஸ்டாட்டில் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, ஏன்ஷியன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட். நெக்ஸ்ட் ரூசோ ஃபாதர் ஆஃப் நேச்சுரலிசம். இதுவே ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் அப்படின்னு சொல்றது வாட்சன். வாட்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. The term metaphysics is related to. மெட்டாபிசிக்ஸ் உடன் தொடர்புடையது the study of logic, கணக்கீட்டை பற்றி படித்தல். அடுத்து the nature of knowledge, அறிவின் தன்மை. ethics, நெறிமுறைகள். truth, உண்மை. ethics சரியானது. எத்திக்ஸ் மெட்டாபிசிக்ஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே மெட்டாபிசிக்ஸ்னா என்ன படிச்சோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. ஆர்க்கியாலஜில வராதா சார்? சார் உண்மை அறிவு என்னன்னு சொன்னீங்க மெட்டீரியல்ல. கரெக்ட். நெறிமுறைகள்னு இருக்கா எத்திக்ஸ் அப்படின்னு. இது இந்த கீ மட்டும் மாத்திருங்க சார். இந்த கீ மட்டும் ஆக்சியாலஜி. ட்ரூத் சார். ட்ரூத் இதை மட்டும் சேஞ்ச் ஓகே சார். சேஞ்ச் பண்ணிட்டாரு. ட்ரூத்.
ஏன்னா நம்ம மெட்டாபிசிக்ஸ்ன்றது நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு படிச்சிருக்கோம். எபிஸ்டமாலஜி நேச்சர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்ல. அதனால டி ஆப்ஷன் சரியானது. ஆக்சிகாலஜி தான் எத்திக்ஸ்ன்னு போட்டிருப்போம். நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் இன்டகிரல் எஜுகேஷன் இஸ் எ கான்செப்ட் கிவன் பை ஒருங்கிணைந்த கல்வி கருத்தை வழங்கியவர் அரபிந்தோ, ஜே.கே. தாகூர், சுவாமி விவேகானந்தர். இன்டகிரல் எஜுகேஷன்னா நமக்கு தெரியும் ஒருங்கிணைந்த கல்வி. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றதையும் நம்ம ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்னு பார்த்துருப்போம். தற்போது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நம்ம ஃபாலோ பண்றோம். உள்ளடக்கிய கல்வி அப்படின்னு. இங்க சரியான ஆப்ஷன் அரவிந்தர். ஜே.கே. கற்றல் சூழ்நிலையில் சுதந்திரம். கற்றல் சூழ்நிலையில் சுதந்திரம் ஜே.கே. நெக்ஸ்ட் தாகூர் வந்து சாந்தி நிகேதன், விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி. அவர் ஆசிரமம் வந்து 1863 ஸ்டார்ட் பண்ணாரு தாகூர். சார் சவுண்ட் இல்லைங்க சார், கொஞ்சம் சவுண்ட் ஸ்பீடு. நார்மலா இருக்கு சார். அதான் இப்ப என் மைக்கு வந்து சார் சவுண்ட் இல்லைங்க சார். அதெல்லாம் சார் சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்கு. உங்க சைடு தான் ப்ராப்ளம். நீங்க நடத்துங்க சார். ஓகே சார். ஓகே. இப்ப பாருங்க நமக்கு தாகூர் கிட்ட எந்த கேட்டாங்கன்னா தாகூர்ல ஒன்னு சாந்தி நிகேதன், அதுக்கடுத்து விஸ்வ பாரதி சார். அதனால விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி 1921 இல்ல. அதுவே சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணாங்க. அது 1951. 1 ஞாபகம் வச்சுங்க. 2151. சுவாமி விவேகானந்தர் மேன் மேக்கிங் எஜுகேஷன், மனிதனை மனிதனாக மாற்றுவது அப்படின்னு சொன்னாரு சுவாமி விவேகானந்தர். கொஸ்டின் நம்பர் 15. ஒருங்கிணைந்த கல்வி கருத்தை வழங்கியவர் சரியான ஆன்சரு அரவிந்தர். ஏன்னா ஏன் அங்க ஒருங்கிணைந்த என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்படின்னா அவரை பொறுத்தளவு பிசிக்கல் அண்ட் மைண்டு, உடல் மற்றும் மனம் ரெண்டுமே இணைந்து செயல்படுறது. அதனால பெரும்பாலும் ஒரு குதிரை ஏற்றம் பயிற்சி வந்து தருவாரு, நீச்சல், இதெல்லாம் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதோட நாலேஜ் கொண்டு போவாரு. அதனால அவரு நம்ம இன்டகிரல் அப்படின்னு இன்டகிரல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நெக்ஸ்ட் சோசியலைசேஷன், சமூகமாக்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இது டெபினிஷனு. சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் டெபினிஷன் வரலாம் அப்படின்றதுக்காக இது மாதிரி டைப்பும் நீங்க ஸ்டடி பண்ணணும், ரீகால் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சமூகமாக்கம் என்ற வினா. ஆசிரியருக்கும் கற்பித்தலுக்கும் உள்ள இணக்கம், the rapport between teacher and people are taught. Then process of modernization of society, நவீன சமூகத்தின் செயல், adaptation of social norms, change in social norms, சமூக விதிகளின் இணக்கம், சமூக விதிகளில் மாற்றம், சோசியல் நார்ம்ஸ், அடாப்டேஷன் ஆஃப் சோசியல் நார்ம்ஸ். இப்ப என்ன அப்டேட் பண்றாங்களோ அதுக்கு ஏற்றவாறு சோசியல் ரிலேட்டட்ல அப்டேட் பண்றதுக்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் ஆகுவோம். அதே மாதிரி சோசியல் நார்ம்ஸ்ல சேஞ்ச் நடக்கும். அப்ப சேஞ்ச் நடக்கிறது சோசியலைசேஷன் இல்லை, இணக்கமாகிறது மட்டும்தான் இல்ல. சோசியல் நார்ம்ஸ் சேஞ்ச் ஆகணும்னா பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடக்கணும். பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்தாதான் சோசியல் நார்ம்ஸ் சேஞ்ச் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா எப்படி டிஃபைன் பண்ணி இருக்கலாம் அப்படின்றதுக்கு. அதே மாதிரி நம்ம ஆசிரியருக்கும் கற்பித்தலுக்கும் உள்ள இணக்கம் அப்படின்னு போட்டிருக்கோமா, இது வந்து என்னன்னாக்கா கவுன்சிலிங் சார். கவுன்சிலிங் வாட் இஸ் கவுன்சிலிங் அப்படின்னாக்கா ராபோட் பிட்வீன் த கவுன்சிலர் அண்ட் கவுன்சிலிங் ஆர் டீச்சர் அண்ட் பீப்புள். அடுத்து நம்ம மாடர்னைசேஷன் சொசைட்டி நம்ம நீங்களே ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. சில ஆப்ஷன் வந்து சம்மந்தம் இல்லாம ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார், அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 17. எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி சோசியலைசேஷன். யூஸ்வலா பிரைமரி சோசியலைசேஷன் இருக்கு, செகண்டரி சோசியலைசேஷன். அது 2ஆம் நிலை சமூக ஆக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்கோம். அதுல நமக்கு ஆப்ஷன் வந்து ஃபேமிலி, பியர் குரூப், ஸ்கூல் அண்ட் லாங்குவேஜ். சரியான ஆப்ஷனும் ஸ்கூல் சார். பள்ளி தான் 2ஆம் நிலை. அப்ப முதன்மை என்னவா இருக்கலாம்? ஃபேமிலி சார். வெரி குட் சார், வெரி குட், ஃபேமிலி. அடுத்து வந்து பியர் குரூப் என்னவா இருக்கும் அப்படின்னா செகண்டரி. பியர் குரூப் வந்து செகண்டரி. அடுத்து லாங்குவேஜ் வந்து இதுல தொடர்பற்றது. இது நம்ம பிரைமரி செகண்டரி சோசியலைசேஷன்ல லாங்குவேஜ்ன்றது சோசியலைசேஷனோட மிங்கிள் ஆகக்கூடியது. அது ஒரு சோசியல் கிடையாது. லாங்குவேஜ்ன்றது இட்ஸ் நாட் சோசியல், இது ஒரு சமூகம் இல்லை. ஆனா சேம் ஏஜ் குரூப் இருக்காங்களா, அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கிறவங்கள நம்ம சமூகம்னு சொல்லுவோமா? நம்ம கூட
சுவாலஜியில் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸில் படிச்சிருக்கோம் இல்லை, கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சோஷியல், அப்போ ஃபேமிலியை சோஷியல்னு சொல்கிறோமா? ஸ்கூல் லாங்குவேஜை பொறுத்தளவு நம்ம சோஷியல் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம். சம்மதம் இல்லாமல் ஒரு ஆன்சரு லாங்குவேஜ். யாரும் லாங்குவேஜை மட்டும் சூஸ் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? இப்போ ஃபேமிலி பிரைமரி, பியர் குரூப் செகண்டரி. எப்படி நம்ம பிரைமரி செகண்டரி அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுறோம்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஸ்டார்டிங் ஆகுறது எப்போதும் டீச்சரு ஃபர்ஸ்ட் ஒரு லேர்னிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபேமிலியில தான் ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் நெய்பர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நெய்பர்ஸ் வந்து யாரு? பிரைமரி, சரியா? நெய்பர்ஸ்ன்றவங்களும் பிரைமரி. நெக்ஸ்ட், டிரான்ஸ்ஃபரிங் கல்ச்சர் டு யங்கர் ஜெனரேஷன் இஸ் கால்டு. இளைய தலைமுறையினருக்கு கலாச்சாரத்தை பரிமாற்றம் செய்யும் ஒரு வழிமுறை. இண்டஸ்ட்ரியலைசேஷனா, பர்சனலைசேஷனா, குளோபலைசேஷனா, சோசியலைசேஷனா அப்படின்னா சமூகமயமாக்கம். சோசியலைசேஷன், சமூகமயமாக்கம். கொஸ்டின் நம்பர் 18. நமக்கு வந்து குளோபலைசேஷன் இருக்கு, பிரைவேட்டைசேஷன் இருக்கு, லிபரலைசேஷன் இருக்கு சார். அதை ஷார்ட்டா எல்பிஜி அப்படின்னு சொல்றோம். எல்பிஜி, லிபரலைசேஷன், சோசியலைசேஷன், குளோபலைசேஷன். நம்ம முன்னாள் பாரத பிரதமரான நரசிம்ராவ் அவரு ஆட்சி காலத்துல தான் என்னாச்சு அப்படின்னாக்கா இந்த பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அக்செப்ட் பண்ணும். அப்படி அக்செப்ட் பண்ணதில் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஃபாரின்ல போய் ஸ்டடி பண்ணலாம். அதே மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் வந்து படிக்கிறாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னாக்கா இந்த பாலிசி நம்ம அக்செப்ட் பண்ணது தான், சரியா? எங்க வேணாலும் ட்ரேடிங் பண்ணலாம், குளோபலைசேஷன். அதனால நம்ம இங்க ஆனா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு என்னன்னா சோசியலைசேஷன். சப்போஸ் அவங்க குளோபலைசேஷனை ரிலேட் பண்ணலாம், ஆறு லிபரலைசேஷனு, ஆறு பிரைவேட்டைசேஷனு. இல்ல ஃபர்ஸ்ட் பிரைவேட்டைசேஷன் இன் எஜுகேஷன். கல்வியில வந்து தனியார் மையத்தை கொண்டு வந்தது யாருன்னா வுட்ஸ் டிஸ்பாட்ச். நம்ம வுட்ஸ் டிஸ்பாட்ச் படிக்கும்போது படிச்சிருக்கோம் இல்ல, வுட்ஸ் அறிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. The word school is derived from. ஸ்கூல் என்ற சொல் டேஷ் மொழியிலிருந்து தோன்றியது. லாட்டின், கிரீக்கு, ஜெர்மனு, இங்கிலீஷ். கிரீக் லெட்டர்ஸ், கிரீக் லெட்டர்ல இருந்து வந்தது. சப்போஸ் நமக்கு லாட்டின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அடலசன்ஸ், ஜெர்மன் எடுத்துட்டோம்னா கெஸ்டால்ட்டு, இங்கிலீஷ் இல்லை சார், இங்கிலீஷ் கிடையாது. இது மாதிரியும் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கலாம். நெக்ஸ்ட், பிரைமரி குரூப் ஆஃப் கேங்கேஜ், முதல் நிலை குழுவான கூட்டாளி பருவம். 0 to 7 years, 7 to 11 years, 11 to 19, தென் டில 19 to 25 years அப்படின்னு கொடுத்துருக்குறோம். சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா கேங்கேஜ் 7 to 11. 7 to 11 கேங்கேஜ்ன்றது சைல்ட்ஹுட் சார், குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவம். குழந்தை அல்லது பிள்ளை பருவத்துல கேங்கேஜ் அப்படின்றோம். 0 to 7ன்றது இயர்லி சைல்ட்ஹுட் அண்ட் இன்ஃபான்சி, சிசு பருவமும் முன் குழந்தை பருவமும். அதனால அந்த ஏஜ்ல எந்த விதமான டோமினேஷனும் கிடையாது. 11 to 9 years அப்படின்னு கொடுத்துருக்கோம். அங்க நமக்கு பியர் குரூப். சப்போஸ் கேங்கேஜ் அப்படின்னத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பியர் குரூப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டெஃபினட் சி ஆப்ஷன் சரியானது சார். 19 to 11 to 19. சப்போஸ் 19 to 25 அப்படின்னு இருக்கா, அங்க யாரு சார்னா பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். என்ன ரெஃபரன்ஸ்ல நான் பேசுறேன்? எனிபடி? சார் எரிக்சனோட இது. வெரி குட் சார், எக்ஸலண்ட். எரிக்சன் சார், எரிக்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இங்க நம்ம எக்ஸ்பிளனேஷன் சொன்னோம், சரிங்களா? அப்படியே போற போக்குல பேசுறது இல்ல, ரிலேட்டட் வித் த எஜுகேஷன், கல்வியோடு. நெக்ஸ்ட், சோசியலைசேஷன் இஸ் எ ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்க. சமூகமயமாக்கலின் விலை பயன் என்பது ஆப்ஷன் ஏல இமிட்டேஷன், ஆப்ஷன் பில மோட்டிவேஷன், ஆப்ஷன் சில இன்டெலிஜென்ஸ், ஆப்ஷன் டில லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏன்னா பாருங்க, விலை பயன் அப்படின்னு சொல்றோம். ப்ராடக்ட் அதர்வைஸ் கால்ட் ஆஃப் லேர்னிங் அவுட்கம் அப்படின்னு சொல்லுவோம் சார். லேர்னிங் அவுட்கம் யூஸ்வலா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் எழுதணும், லேர்னிங் அவுட்கமும் எழுதணும். கம்பல்சரி பிஜி டீச்சராக இருந்தால் கூட லேர்னிங் அவுட்கம் எழுதணும். இல்லை சார் பிரைமரி டீச்சர் தான் எழுதணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வி ஷுட் அசஸ் லேர்னிங் அவுட்கம். அது வந்து அந்த அதை பேஸ் பண்ணி தான் ப்ராடக்ட்னாலும் லேர்னிங் அவுட்கம்னாலும் ஒன்று சார். அப்போ அதை வச்சு பேஸ் பண்ணும்போது என்ன லேர்னிங் சார். இப்போ இன்டெலிஜென்ஸ் ஏன் நம்ம ரிஜெக்ட் பண்றோம், மோட்டிவேஷன் ஏன் ரிஜெக்ட் பண்றோம், இமிட்டேஷன் ஏன் ரிஜெக்ட் பண்றோம்? இமிட்டேஷன் ஒன் கைண்ட்ஸ்
டைப்ஸ் ஆஃப் சோஷியலைசேஷன், சமூகமாக்கத்தினுடைய ஒரு பிரிவாக இமிட்டேஷன் சொல்லுவோம் சார். போல செய்தல் யாரு சொன்னாரு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், வைகாட்ஸ்கி. வைகாட்ஸ்கி அப்சர்வேஷன், இமிட்டேஷன், மாடலிங் அப்படின்னு ட்ரையாங்கிள் ப்ராசஸ் சொன்னாரு சார். ட்ரையாங்கிள் ப்ராசஸ். நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்றது லைக் டு ரன் அப்படின்னு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் நத்திங் பட் எபிலிட்டி ஆர் ஸ்பெசிபிக் எபிலிட்டி ஆர் குரூப் எபிலிட்டி, வாட் எவர் மேபி. சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட திறன்கள் இருக்கும், சில பேருக்கு பார்த்தோம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட திறன்கள் பெற்றிருப்பாங்க. எல்லாருமே இன்டெலிஜென்ஸ் தான் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22, வாட் இஸ் த சோல் ஏஜென்ட் ஆஃப் சோஷியலைசேஷன் ஆஃப் சைல்ட் இன் த ஏர்லி சைல்ட்ஹுட்? முன் பிள்ளை பருவ குழந்தைகளின் சமூகமயமாக்கலின் தனித்துவமான முகவர் எது அப்படின்னு கேட்டிருக்கு. நமக்கு சிலபஸ்ல ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு சார். அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம செட் பண்ணோம். பெரும்பாலும் ரொம்ப எளிமையா நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமூகம், கலாச்சாரம், குடும்பம், பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியான ஆப்ஷன் ஃபேமிலி. சப்போஸ் கொஸ்டின் பேப்பர்ல இயர்லி சைல்ட்ஹுட்ன்றதுக்கு பதில் லேட்டர் சைல்ட்ஹுட்னு கொடுத்திருந்தா என்ன ஆப்ஷன் சரியானதா இருக்கலாம்? வெரி குட் சார். பள்ளி இல்ல ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம் இல்ல, அது சரியானது சார். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் 23, who authored the book of childhood and society அப்படின்னு கேட்டிருக்கோம். சைல்ட்ஹுட் அண்ட் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர். சரியான ஆப்ஷன் ஏரி அண்ட் எரிக்சன். ஏன்னா சைல்ட்ஹுட் அண்ட் சொசைட்டில தான் என்ன பண்ணாருன்னா அவர் இந்த 8 kinds of social crisis, 8 வகையான சமூக சிக்கலை வந்து குறிப்பிட்டார். ஆல்பர்ட் ஆட்லர் இண்டிவிஜுவல் சைக்காலஜி, சிக்மண்ட் ஃப்ராய்டு சைக்கோ அனாலிசிஸ், சிக்மண்ட் ஃப்ராய்டு சைக்கோ அனாலிசிஸ், ஆல்பர்ட் ஆட்லர் இண்டிவிஜுவல் சைக்காலஜி, ஓட்டோ ரேங்க். இது வந்து ராங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது நம்ம சைக்காலஜிலையோ எஜுகேஷன்லையோ ரிலேட்டடான நேம் கிடையாது சார். ஏன்னா இது மாதிரியும் கொஸ்டின்ல செட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட், ஈகோ சென்ட்ரிசம் இஸ் எ மேஜர் ஹிண்ட்ரன்ஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதிக அளவில் தடை செய்வது. தி கோகனேட்டிவ், எமோஷனல், லாங்குவேஜ், சோசியல், குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி. ஏ ஆப்ஷன் சரியானது. எங்க ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னா ஜீன் பியாஜே. எமோஷனல் டெவலப்மெண்ட் டேனியல் கோல்மேன். எமோஷனல் டெவலப்மெண்ட் டேனியல் கோல்மேன். அதனால அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எமோஷனல் டெவலப்மெண்ட் லீட்ஸ் டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். குழந்தைகளுடைய மனவீழ்ச்சி வளர்ச்சியானது மனவீழ்ச்சி நுண்ணறிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், நோம் சோம்ஸ்கி அண்ட் வைகாட்ஸ்கி. கீன்னு முடியுது பாருங்க. லாங்குவேஜ், கிளி வந்து நம்ம லாங்குவேஜ் பேசுறாங்க கரெக்டா. கிளியுடைய சவுண்ட் அது. அப்படி நீங்க தொடர்படுத்தி கூட நோம் சோம்ஸ்கி, வைகாட்ஸ்கி. சோசியல் டெவலப்மெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோசியல் டெவலப்மெண்ட் எரி அண்ட் எரிக்சன். தென் கொஸ்டின் நம்பர் 25, சோசியல் ரோல் இஸ் இம்போஸ்டு அண்ட் த இண்டிவிஜுவல் பை. தனி மனிதனின் சமூக பங்களிப்பாக டேஷ் திணிக்கப்படுகிறது. தனி மனிதனின் சமூக பங்களிப்பு. அதனால பாருங்க, சொசைட்டி கிடையாது, கல்ச்சர் கிடையாது, நேஷன் கிடையாது. ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன பண்ணலாம், குழு, பியர். அதனால இங்க நமக்கு 2 இ வந்துக்குது பாருங்க. ஒரு இ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. த குரூப், த நேஷன், த கல்ச்சர், த சொசைட்டி. யூஸ்வலா நம்ம சென்டென்ஸ் லென்த்தா போகுதுன்னா தி நேஷன் அப்படின்னு நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். ஒரே ஒரு வேர்டு தான் கொடுத்துருக்குன்னா அப்போ அந்த தீன்னு சொல்லாம தான்னு யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ்ல நம்ம அந்த பேட்டர்ன் பார்த்துருப்போம். தென் சோஷியலைசேஷன் டெவலப்ஸ் மெயின்லி த்ரூ டேஷ் அண்ட் கன்ஃபர்மிங் பிஹேவியர். சமூகமயமாக்கம் பொதுவாக டேஷ் மற்றும் உறுதிப்படுத்தும் நடத்தையை வளர்த்தலாகும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ஏவில் ஆல்டிடியூட்னு இருக்கு. ஆட்டிடியூட் சார், அது எல் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஆட்டிடியூட். ஆனா ஆப்ஷன் வந்து ஆட்டிடியூட் சார். ஆட்டிடியூட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது attach with the any kinds of the
ப்ராசஸ் ஆர் ஆக்டிவிட்டி. ஏதாவது ஒரு செயல்ல நம்ம இணக்கமானோம்னா அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். ஹாப்டிடியூட், இன்ட்ரெஸ்ட் பிளஸ் எபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் பிளஸ் எபிலிட்டி, ஆர்வமும் திறனும் இணைந்தது நாட்டம். கிரியேட்டிவிட்டி, டு கிரியேட்ஸ் நாவல் ஆர் நியூ, புதியதை படைத்தல் கிரியேட்டிவிட்டி. நெக்ஸ்ட், பெடகாஜி இஸ் கன்சர்ன் வித், பெடகாஜி என்பது நோக்கங்களா, பாடப்பொருளா, மதிப்பீடா, கற்பித்தல் முறையா? பெடகாஜினோன்னு எல்லாருக்குமே கரெக்டா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பீங்க இல்ல. நோக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது பெடகாஜிக்கு நோக்கம் இருக்கு, லேர்னிங்க்கு நோக்கம் இருக்கு, அது காமன் இல்ல. நெக்ஸ்ட் பெடகாஜி நான் வந்து மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் கண்டென்ட், பாடப்பொருள், பேஸ்ட் ஆன் இவாலுவேஷன், மதிப்பீடு, மதிப்பீட்டையும் மையப்படுத்தணும், பாடப்பொருளையும் மையப்படுத்தணும். அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், டீச்சிங் மெத்தட் எடுக்க முடியும். எல்லாமே ரிலேட்டடு. ஆனால் கரெக்டான ஆன்சர் என்ன சொன்னா டீச்சிங் மெத்தட். கொஸ்டின் நம்பர் 28, அக்கார்டிங் டு NCF 2015 the role of teacher has to be, தேசிய கலைத்திட்டம் 2015 படி ஆசிரியரின் பங்கு என்னன்னு கேட்டிருக்கு. நம்ம NCF 2015 வந்து NCERT-யால் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா NCERT, NCF அப்படின்னு நீங்க தொடர்படுத்தீங்க. NCERT, NCF. நெக்ஸ்ட் நியரஸ்ட் நம்ம NCF 2015 பொறுத்தளவு 22 லாங்குவேஜ்ல இவங்க கலைத்திட்டத்தை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. 22 லாங்குவேஜ். கரெக்டான ஆப்ஷன் ஃபெசிலிட்டேட்டிவ். ஏன்னா NCF 2015 இந்த ஆத்தோரிட்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருமா, அதிகாரப்பூர்வமான. இது லீடர்ஷிப்பினுடைய டைப்ஸ். ஆட்டோகிரிட்டிக் லீடர்ஷிப். நெக்ஸ்ட் டிக்டோரியல் அப்படின்னு கொடுக்குறோமா, அதையும் நம்ம அனதர் வேர்டு தான் போட்டிருந்தோம், சர்வாதிகார. நெக்ஸ்ட் பெர்மிசிவ், அனுமதிக்கப்பட்ட. இது மூன்றுமே எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா NCF-ல இருந்து எடுக்கல. இந்த மூன்றுமே லீடர்ஷிப்ல இருந்து ஆன்சர் எடுத்து கொடுத்துருந்தோம். Question number 29, while of the following is a dimension teaching aid, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கற்பித்தல் துணைக்கருவிகளில் பரிணாமம் கொண்டவை எது அப்படின்னு கேட்குறோம். பரிணாமம் இல்ல, பரிமாண. பிளாக் போர்டா, டிஸ்பிளேவா, பிக்சரா, மாடல்? சரியான ஆப்ஷன் மாடல். மாடல் தான் வந்து 3 டைமென்ஷன். லாஸ்ட் வேர்டு பெடகாஜி மீன்ஸ் டு எஜுகேட் த சைல்டு. ஏற்கனவே பெடகாஜின்னு ஒன்று கொடுத்துருந்தோம், அடுத்து பெடகாஜி மீனிங்கும் கொடுத்துருக்கோம் சார். டு எஜுகேட் த சைல்டு, பெடகாஜி என்பது குழந்தைகளை புரிந்து கொள்ள செய்தல். ஏன் திரும்ப பெடகாஜியை நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய இந்த 30 மார்க்ஸ் உடைய டைட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எஜுகேஷனல் அண்ட் மெத்தடாலஜி அப்படின்னு தான் நமக்கு கொடுத்துருக்கு சார். அதனால தான் நமக்கு இப்போ திரும்ப இதை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் யூனிட் 2 பொறுத்தளவு. நெக்ஸ்ட் யூனிட் 4 சைக்காலஜி. யூனிட் 4 ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இம்ப்ரூவ்ஸ் வித் டேஷ். சிக்கலை தீர்க்கும் திறனை உயர்த்துவது எது அப்படின்னு கேட்டிருக்கு. குமரப்பருவம், சிசு பருவம், முன்பிள்ளை பருவம், இல்ல இயர்லி சைல்ட்ஹுட், இன்ஃபான்சி, அடலசன்ஸ், ஆல் த அபவ். இயர்லி சைல்ட்ஹுட் 3RS. இயர்லி சைல்ட்ஹுட் 3RS. இயர்லி சைல்ட்ஹுட் 3RS. இன்ஃபான்சி இமிட்டேஷன் போல செய்தல். அடலசன்ஸ் ப்ராப்ளம் சால்விங். அப்ப இயர்லி சைல்ட்ஹுட் கேட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3RS ப்ராசஸ் தான் இயர்லி சைல்ட்ஹுட். நெக்ஸ்ட், ஹூ செட் அடலசன்ஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ராங். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை. பெரும்பாலும் ரிப்பீட்டட் பேட்ச் இருக்கிறவங்களுக்குலாம் இது திரும்ப கேட்டு மைண்ட்ல அவ்வளோ ஃபிக்ஸ் ஆகிருந்திருக்கும். சப்போஸ் நியூ லேர்னராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் என்ன ஆப்ஷனோ அப்படின்னு தோணியிருக்கலாம். ஸ்டான்லி ஹர்லாக்ன்றவர் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாடு நிலைகளை சொன்னவர் சார் ஹர்லாக். எத்தனை சொன்னார்னா 10. அடுத்து ஏவிங் கஸ்ட்ன்றவர் டெவலப்மெண்டல் டாஸ்க், வளர்ச்சி சார் செயல். உட்ஸ்வொர்த் பெரும்பாலும் டெஃபினிஷன்களை கொடுத்தவர் உட்ஸ்வொர்த். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, a child development characteristics are due to, ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கான சிறப்பியல்புக்கான காரணம்
heredity only, environment only, A and B, then experience. கட்டாயம் ஜுவாலஜின்றதால நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, சி ஆப்ஷனை கரெக்டா சூஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட், which of the following is not characteristics? அங்க ஏ வந்திருக்கு, அந்த ஏ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, characteristics of adolescence. பின் வருவனவற்றுள் எது குமரப்பருவ பண்பற்றது அப்படின்னு எதிர்மறையான வினா. சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு புரிஞ்சிருக்கும். நீட் ஃபார் பியர் அப்ரூவல் அண்ட் பிளாங்கிங், நண்பர்களின் ஆதிக்கம் மற்றும் இணைந்த உறவு, மூட் ஸ்விங்ஸ் அண்ட் எமோஷனல் சென்சிட்டிவிட்டி, உணர்ச்சி மாற்றம் மற்றும் உணர்வு பாதிப்பு, கியூரியாசிட்டி, கிரியேட்டிவிட்டி அண்ட் ஐடலிசம், ஆர்வம், படைப்பாற்றல் மற்றும் கருத்தியல் கொள்கையாளர்கள், நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருமைப்பாடு. சரியான ஆப்ஷன் சார். நாட்னு கேட்டோம் இல்ல, இந்த மூணுமே அடலசன்ஸனுடைய கேரக்டர்ஸ். நேஷனல் இன்டகிரேஷன் வந்து அடலசன்ஸுடைய கேரக்டர் இல்லை, அடல்ட்ல தான் நேஷனல் இன்டகிரேஷன் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் அண்ட் ராங், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. இது டெஃபினிஷன் தான் கேட்டிருக்கோம். மென்டல் டெவலப்மெண்ட்டா, சோஷியல் டெவலப்மெண்ட்டா, மாரல் டெவலப்மெண்ட்டா, பிசிக்கல் டெவலப்மெண்ட். சரியான ஆப்ஷன் என்னன்னா ஒழுக்க வளர்ச்சி சார். right, wrong, எமோஷனல் டெவலப்மெண்ட், right, ஸ்ட்ரைவிங் ஆஃப் எமோஷன்ஸ், மனவீழ்ச்சி வந்து வெளிப்பாட்டை நம்ம மனவீழ்ச்சி வளர்ச்சின்றோம். சோஷியல் டெவலப்மெண்ட், தி அட்டைனிங் ஆஃப் சோஷியல் மெச்சூரிட்டி, தி அட்டைனிங் ஆஃப் right, சோஷியல் மெச்சூரிட்டி. சமூக முதிர்ச்சி அடையுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சமூக வளர்ச்சின்றாங்க. அப்போ உடல் வளர்ச்சி என்ன இருக்கலாம், அட்டைனிங் டு டெவலப்மெண்ட், மேம்பாட்டினுடைய நிலையை நம்ம வளர்ச்சி நிலை என்று சொல்றோம். Then Jean Piaget was the dash psychologist. Stress. அமெரிக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். தர்ஸ்டன், தோண்டைக்கு, ஸ்கின்னரு, மாஸ்லோ, டூயி, இல்லை அதுக்கடுத்தது கில்ஃபோர்டு, இவர்கள் எல்லாம் அமெரிக்க நாடு. ஜெர்மன் அப்படின்னா கோலர், வெய்த்மர், ஜெர்மனு. இங்கிலாந்து ரெண்டு பேர் தான் சார். இங்கிலாந்து ஒன்று ஸ்பியர்மேனு, இன்னொருத்தர் யாரு அப்படின்னா பெர்னன் ஸ்பியர்மேன். ஜெர்மன்ல 2, இங்கிலாந்துல 2. ஸ்விஸ்ல பிலாசபர்ல ஒருத்தர் ஸ்விஸ் வர்றாரு. அதுக்கப்புறம் சைக்காலஜில ஹெர்மன் ரோஷாக் ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். ஜீன் பியாஜே, அதுதான் நம்ம கொஸ்டினா கேட்டிருக்கோம். சப்போஸ் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் சைக்காலஜிஸ்ட் ஆர் எஜுகேஷனிஸ்டுடைய நேமை கொடுத்து கேட்டாங்கன்னா ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். தென் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ட் டெவலப். சார் ஜெர்மன் கோலர் மற்றும் இன்னொருத்தர் பேர் சொல்லுங்க சார். வெய்த்மர். யுஎஸ்ஏ ஒரு முறை சொல்லுங்க சார். வெய்த்மர். அமெரிக்கன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதான் நிறைய பேர் வராங்க. நான் கூட மெமரி நடத்தும் போது ஒரு டிப்ஸ் ஒன்று சொன்னேன்ல, தாஸ்மாடு, தர்ஸ்டனு, தாண்டைக்கு, ஸ்கின்னர், மாஸ்லோ, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கில்ஃபோர்டு, இவர்கள் எல்லாம் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் டெவலப்ஸ் டேஷ் ஸ்டேஜ், பொருளின் நிலைப்புத்தன்மை வளர்ச்சியானது டேஷ் நிலையாகும் அப்படின்னு பியாஜே கிட்ட இருந்து அந்த 4 ஸ்டேஜ்ல ட்ரைட்ஸ்ல இருந்து கேட்டிருக்கோம். சரியான ஆப்ஷன் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். ஜீன் பியாஜே ஸ்விஸ் சார். ஸ்விஸ் வந்து அப்படியே அதே மாதிரி ஹைலைட் பண்ணிட்டாரு. தேங்க்யூ சார். சார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கலர் இல்லை, பீஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கலர் வயலட்டு. சாருக்கு நல்ல ஏஸ்தெடிக் சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அழகுணர்வு கலை. சரி சார். எனிவே தேங்க்யூ சார். வெல்கம் சார். நம்ம சின்ன சின்ன விஷயத்தை வச்சு ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதெல்லாம் இந்த டெக்னிக் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஜோசிகாரா உட்காந்துருங்க சார்னு சொல்லக்கூடாது. எனிவே கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து சென்சரி மோட்டார் சார் பாருங்க. இதுல பெரும்பாலும் நமக்கு என்ன அப்படின்னா கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இருக்கா, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இருக்கா. ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் ஈகோ சென்ட்ரிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து இர்ரிவர்சிபிலிட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க.
நெக்ஸ்ட் ஆம்னி பிரசன்ட் அண்ட் ஆம்னி பொட்டன்ஷியல் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கடுத்து கன்சர்வேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் சார். சரிங்களா? அதுக்கடுத்து அனிமிசம் சார். இம்பார்ட்டண்டா ஒரு 5 கேரக்டர் நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருந்தோம். உயிரற்ற பொருள்களை உயிருள்ள பொருளாக பாவிக்குது குழந்தை, அது அனிமிசம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து கன்சர்வேஷன், ஒரு 2-3 பொருளை வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய பொருளை இடமாற்றம் பண்ணோம்னா அது குழந்தைக்கு தெரியாது. இர்ரிவர்சபிலிட்டி, முன்பின் வேறுபாடு தெரியாது. அதுக்கடுத்து தன் பெற்றோர்களை சர்வ வல்லமை படைத்தவர்களாகவும் சர்வமும் நிறைந்தவர்களாகவும் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தன் நிலையில தான் உணருவாங்க, பிறர் நிலையில இருந்து உணர மாட்டாங்க. அதனால ஈகோ சென்ட்ரிக் தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஈகோ சென்ட்ரிக்ல இருந்து சூப்பர் ஈகோ ஃபார்ம் ஆகும். ஈகோ ஃபார்ம் ஆன பிறகுதான் சூப்பர் ஈகோ. சரியா? எல்லாமே நீங்க வந்து படிச்சுட்டு ஹோலிஸ்டிக்கா கொண்டு வாங்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சைக்காலஜி. நீங்க வந்து ஏதோ டாபிக்கு ஏதோ ஒரு மதிப்பெண்ணு அப்படின்ட்டு போனீங்கன்னா ஏதோ பிச் போட்ட மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்து எல்லாத்தையும் கன்வர்ஷன் டு ஹோல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம எப்படி நம்ம சுவாலஜி ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் நம்ம சுவாலஜி இல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல். லவ் வித் சுவாலஜி. அதே மாதிரி சைக்காலஜியும் இருக்கும் சார். ஆனா நீங்க நம்ம சுவாலஜி படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே சைக்காலஜி ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க நம்ம பாடத்தோடு சார்ந்தது இது. நெக்ஸ்ட், அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சா செயலுக்கு முற்பட்ட நிலை? அப்ப கட்டாயம் கான்கிரீட் ஸ்டேஜ் என்ன? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சார். இல்ல ஆப்போசிட். அப்ப ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்ப முறையான செயல்பாடு நிலைன்னா 3 விஷயம் தான் சார் மைண்ட்ல நமக்கு. திங்கிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங். திங்கிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங். டைம் வர ஓடிட்டே இருக்கு இல்ல? கரெக்ட் சார். அழகா அடுத்து ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஏன்னா பேசுறோம்னா அதே கொஸ்டின்ல பேசிட்டே இருக்கும். எனிவே நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. ஆக்ஷன் பேஸ்டு லேர்னிங். ஆக்ஷன் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். செயல்நிலை, உருவகநிலை, குறியீட்டு நிலை. இது ப்ரூனர் கிட்ட இருந்து எடுத்தோம் சார். ப்ரூனர் கிட்ட இருந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியான ஆப்ஷன் என்ன சார்னா இன்ஆக்டிவ் மோடு. சப்போஸ் மாடல் யூஸ் பண்றாங்கன்னு போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆக்ஷன் பேஸ்டு லேர்னிங் இன்ஆக்டிவ் மோடுன்னு போட்டிருக்குமா? இப்ப ஆக்ஷன் பேஸ்டு லேர்னிங்னா என்ன? ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ஆசிரியர் நடனம் ஆடிக்கொண்டே உயிரெழுத்துக்களை மெய்யெழுத்துக்களை மாணவரிடம் அறிமுகம் செய்கிறார் என்றால் அது இன்ஆக்டிவ் மோடு இல்ல, செயல்நிலை. அக்கா கிக்கி குக்கு பெக்கே கை கக்கோ காவ். ஒரு டீச்சர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நடனத்தோடு சொல்லி தராங்க சார். எந்த குழந்தைக்கு கக்கா கிக்கி குக்கு குக்கே தவறா சொல்றாங்களோ அந்த குழந்தைலாம் அந்த சாங்கை கேட்டாங்கன்னா போதும், அழகா சிமுலேஷனோட அந்த டீச்சரு பண்ணியிருக்கிறாங்க. பல லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் அவங்க டீச்சரு பண்ண அந்த வீடியோ. நல்ல விஷயத்த பார்ப்போம். எனிவே அப்ப நம்ம இன்ஆக்டிவ்க்கு ஆக்ஷன் பேஸ்டு. ஐகானிக் அப்படின்னா மாடல்ஸு, சார்ட்டு, டீச்சிங் எய்டு. ஷார்ட்டா நீங்க டீச்சிங் எய்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சிம்பாலிக் மோட் அப்படின்னு கொடுத்துருக்கோமா? குறியீட்டு நிலை அப்படின்றது இப்பதான் இந்த லெக்சர் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வரும். லெக்சர் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் குறியீட்டு நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. இன்ட்ரா இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் மீன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இது எங்கிறது கேட்டிருக்கோன்னு யாராச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா? Difference within the individual, difference between the individual, personality difference between individual, attitude difference between individual. தனிநபர் உள் வேறுபாடு எங்க சார்? தனியால் வேறுபாடு. தனியால் வேறுபாடு. இன்னும் எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ண முடியுமா யாராச்சும்? தனி மனிதனுக்குள் வேறுபாடு, தனிப்பட்டவர்கிடையே, தனிநபருக்கிடையே ஆன ஆளுமை வேறுபாடு, மனப்பான்மை வேறுபாட்டு அணுகுமுறை. இதை வந்து நம்ம 2 இடத்துல படிச்சிருக்கிறோம் சார். சரிங்க சார், நானே சொல்றேன் பாருங்க. இன்டெலிஜென்ஸ் தேரி படிச்சிருக்கோம். அதுல 8 kinds ஆஃப் இன்டெலிஜென்ஸ் யார் சொன்னது? கார்ட்னர் சார். சரிங்களா? அவர் இன்ட்ரா அப்படின்னு சொன்னாருங்களா? நெக்ஸ்ட் growth and development, principles of growth and development, வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு கொள்கைகள் பார்த்தோம் சார். சரிங்களா? ஓகேவா? ரீகால் ஆயிடுச்சா? எஸ் சார். இப்ப கொஸ்டின் பாருங்களேன். இன்ட்ரா இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். சப்போஸ் இங்க இன்டர் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்ட் சார். பி ஆப்ஷன் கரெக்ட் இல்ல? இப்ப சியும் டியும் சம்மதம் இல்லாம ஒரு ஆன்சர் கொடுத்தோம். இப்ப ஏ ரீசனா கண்டுபிடிச்சிட்டோம், பி ரீசனா கண்டுபிடிச்சிட்டோம். இன்ட்ரா இண்டிவிஜுவல், இன்டர் இண்டிவிஜுவல். அதே மாதிரி மேடம் ஒருத்தர் சொன்னாங்கல்ல இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், அங்கேயும் இதை நம்ம பாக்குறோம். 3 இடம். இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth and development, தென் theories of intelligence, டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தேரி, கார்ட்னர்,
Question number 10. Who is related discovery learning method? Brunner. Brunner தான் வந்து discovery learning method சொன்னாரு. Vygotsky, scaffolding. Scaffolding. Ninth one. சார் சொல்லுங்க சார். 9th சரியான ஆப்ஷன் என்ன? சார் ஏ வந்து ஏ ஹைலைட் பண்ணுங்க சார். ஏ ஓகே. தேங்க் யூ. ஏ வந்து ஹைலைட் பண்ணிருக்காரு பாருங்க. இப்போ பாருங்க கொஸ்டின் நம்பர் 10. ப்ரூனர் ஆன்சரா? Who is related discovery learning method அப்படின்னு கொடுத்ததால ப்ரூனரா? நெக்ஸ்ட் இதுவே who is related ABL மெத்தட்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ சார். ABL மெத்தட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சோம்ஸ்கி இருக்கா? நேட்டிவிஸ்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோம்ஸ்கி. ஸ்கேஃபோல்டிங் தமிழ்ல சாரம் கட்டுதல். ஒன்ஸ் அகைன் ஸ்கேஃபோல்டிங் வைகாட்ஸ்கி. 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட் சார். ஆக்ஷன் பேஸ்டு லேர்னிங் ஆப்ஷன் ஏ கரெக்ட் 8th. சரி சார். கொஸ்டின் நம்பர் 10 எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கொஸ்டினுக்கு ப்ரூனர் கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கு சரியான ஆப்ஷன் ப்ரூனர். வைகாட்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்கேஃபோல்டிங். நேட்டிவிஸ்ட் லேர்னிங் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோம்ஸ்கி. நெக்ஸ்ட் ஏபிஎல் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா பியாஜே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் தியரி இன்ட்ரோடியூஸ்டு பை உலக சமூக வளர்ச்சி கோட்பாட்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சிக்மண்ட் ஃப்ராய்டா, ஜீன் பியாஜே, எரிக்சனா, கோல்பர்கா? சரியான ஆப்ஷன் எரிக்சன். அப்ப கோல்பர்க் என்ன சொன்னாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோரல் டெவலப்மெண்ட். ஜீன் பியாஜே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். சிக்மண்ட் ஃப்ராய்டு சைக்கோ டெவலப்மெண்ட். சைக்கோ அனாலிசிஸ் உள பகுப்பாய்வு சைக்கோ அனாலிசிஸ். ஜீன் பியாஜே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆர் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். எரி அண்ட் எரிக்சன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். இதான் கொஸ்டின்ஸ். கோல்பர்க் மோரல் டெவலப்மெண்ட் ஆர் வேல்யூ டெவலப்மெண்ட். Next, question number 12. Daniel Goleman theory of development. Daniel Goleman சரியான ஆப்ஷன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மனவெழுச்சி. சோஷியல் பிசிக்கல் நார்மல் அப்படின்னு கொடுத்திருந்தோம். சம்மதம் இல்லாம ஒரு ஆன்சர் ஏ நார்மல். பியாஜே வாஸ் ஏ அப்படின்னு கேட்டிருக்கோம். பயாலஜிஸ்டா, சைக்காலஜிஸ்டா, பிலாசபரா அப்படின்னா ஆல் த அபவ். ஏன்னா பிலாசபிலையும் பியாஜேவை பத்தி நம்ம பார்க்குறோம். பயாலஜிஸ்ட் அதே மாதிரி சைக்காலஜிஸ்ட். ஜீன் பியாஜே சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். வயது நிலை கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா 0 to 2. சப்போஸ் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 2 to 7. கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 7 to 11. Formal operational stage above 11 years and above. சார் அது ஆன்சர் மாறி இருக்கு பாருங்க சார். சில இங்கிலீஷ்ல வந்து 0 to 12 இருக்கு, தமிழ்ல 0 முதல் 2 ஆண்டுகள்னு இருக்கு. அதான் 2 to 7 இங்கிலீஷ்ல வந்து இருக்குங்களா. அதுக்கடுத்து 7 to 11, 0 to 2, 12 இங்கிலீஷ்ல வந்துருக்குல்ல, அது 2ன்னு மாறும். தமிழ்ல வந்து அது கரெக்டா இருக்கு, இங்கிலீஷ்ல டைப்பிங் எரர் தான். எனிவே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. which is the cause for happiness in adolescence? குமரப்பருவத்தில் மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன? ஃபீலிங் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா, ஃபீலிங் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டா, ஃபீலிங் ஆஃப் சுப்பீரியாரிட்டியா, ஃபீலிங் ஆஃப் கோஆபரேஷனா அப்படின்னா சரியான ஆப்ஷனு சுப்பீரியாரிட்டி சார். ஃபீலிங் ஆஃப் சுப்பீரியாரிட்டி. அதுதான் ஹீரோ ஒர்க்ஷிப் அப்படின்னு படித்தோம். ஹீரோ ஒர்க்ஷிப் எங்க படிச்சோன்னு சொல்ல முடியுமா? ஹீரோ ஒர்க்ஷிப் கட்டாயம் அடலசன்ஸ் ஒரு क्वेश्चन வரும் சார். எங்க சார் படிச்சோம்? அடலசன்ஸ்லயே வா. டிஃபென்ஸ் மெக்கானிசம் சார். டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஐடென்டிஃபிகேஷன் படிச்சோமா சார்? தற்காப்பு நடத்தை சார். தன் அடையாளம் அப்படின்னு ஒரு தற்காப்பு நடத்தை இருக்கு, அங்கதான் நம்ம படிச்சோம். கட்டாயம் அடலசன்ஸ்ல இருந்து ஒண்ணு வரும் சார். இல்ல ஐடென்டிட்டி அப்படின்னாக்கா அது எரி அண்ட் எரிக்சன் சொன்னது சரியா. சுப்பீரியாரிட்டி யார் சொன்னது அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யார் சார் சொன்னது?
இப்ப நீங்க தான் சார் சொன்னீங்க. அப்படியா? இல்ல யாரு சார்? தாண்டைக்கா சார் ஸ்டான்லி ஆட்லர் ஹால். ஓஹோ, ஹால் வந்து அடலசன்ஸை டிஃபைன் பண்ணாரு, அதனால அவரை ஃபீல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சரி சார், ஆட்லர் சார். ஆட்லர் தான் இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி ரெண்டுமே ஆப்போசிட் சார். இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி. இன்ஃபீரியாரிட்டில இருந்தோம்னா நம்ம growth ஆகும், சுப்பீரியாரிட்டில இருந்தோம்னா டவுன்வர்ட் ஆகும் சார். லேர்னிங்ல ஆப்டிமம் போயிட்டு டவுன்வர்ட் ஆகுதா, டவுன் ஸ்ட்ரீம் ஆகுதா, அது ரீசன் என்னன்னா சுப்பீரியாரிட்டி. நீங்க கூட சைக்காலஜில எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிக்ளைன் ஆகும் சார். இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் கூட எனக்கு வந்து உலகில் எல்லாம் தெரியும்னு நான் நினைச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னால் நடத்தவே முடியாது. அடுத்த கிளாஸ் சார் வந்து ரமேஷ் சார் வேண்டாம் அப்படின்னு மாத்திடுவாரு. நான் எப்போதும் ஆல்வேஸ் ஆஸ்பிரேஷனா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து சர்வைவல் ஆக முடியும். அப்ப எனிவே இந்த ஃபீலிங் ஆஃப் சுப்பீரியாரிட்டி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். நீங்க நம்ம மேஜர் ஜுவாலஜிலையும் வந்துடக்கூடாது, இங்கேயும் வந்துடக்கூடாது சார். சரியா? இன்ஃபீரியாரிட்டி இருக்கிறது தப்பு கிடையாது. ஈஸியா நம்ம லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். எனிவே, சில்ட்ரன் இன்க்ரீஸ்டு தேர் ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டி டூரிங் த டேஷ் ஸ்டேஜ். குழந்தைகள் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை டேஷ். ஆப்ஷன் ஏவில் சென்சரி ஸ்டேஜ், ஃப்ரீ, ஆப்ரேஷனல், கான்கிரீட், தென் ஃபார்மல். திரும்ப திரும்ப அங்கேயே தான் கேட்குறோம். ஏன் காரணம் அப்படின்னா 30ல் ஒரு வினா வருமே அப்படின்றதுக்கான ஒரு தேடல் சார். அதனால சரியான ஆப்ஷன் என்னன்னா முறையான செயல்பாடு நிலை. முறையான செயல்பாடு நிலை, அதை கருத்தியல் நிலை என்றும் சொல்லலாம், கருத்தியல் நிலை அப்படின்னு சொல்லலாம் சார். வேறு பெயர் கருத்தியல் நிலை. இப்போது இந்த ப்ராப்ளம் சால்விங் நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். இந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் 3 விஷயத்த டோன்ட் ஃபர்கெட் இட். ஃபர்ஸ்ட் திங்கிங்கு, செகண்ட் ரீசனிங்கு, தேர்டு ப்ராப்ளம் சால்விங் சார். சிந்தனை, ஆராய்ந்தறிதல், பிரச்சனையை தீர்த்தல். சிந்தனை, ஆராய்ந்தறிதல், பிரச்சனையை தீர்த்தல். தென் கொஸ்டின் நம்பர் 18, 17. மெச்சுரேஷன் இஸ் த growth which takes place within. முதிர்ச்சி என்பது டேஷில் நடைபெறும் ஒரு வளர்ச்சி, தனி மனிதனுக்குள்ளாக நடைபெறது. அடுத்து an individual start learning from mother's womb. தாயினுடைய கருவறை. நம்ம விலங்கியல் என்றதால இதை பத்தி கிளியரா தெரியும். யூஸ்வலா ஏன்னா மதர் கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும். அதனால தனி ஒருவர் கற்க ஆரம்பிக்கக்கூடிய இடம் தாயினுடைய கருவறை. அடுத்து which branch is psychology that deals with the psychological concept, rules and theories or applied teaching and learning process? 17க்கு வந்து C ஆப்ஷன். 17 C ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 19, உளவியல் கருத்துக்கள், விதிகள் மற்றும் கோட்பாடுகள் கற்றல் கற்பித்தலில் உட்புகுத்தல் டேஷ். கல்வி உளவியல், கல்வி உளவியல், சமூக உளவியல் என்பது ஒரு அடிப்படை உளவியல், பொது உளவியல் என்பது ஒரு அடிப்படை உளவியல், சைல்டு சைக்காலஜி குழந்தை உளவியல் என்பது ஒரு அடிப்படை உளவியல். ஆனா சி இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் பயன்பாட்டு உளவியல். அப்ளைடு சைக்காலஜி, அப்ளைடு சைக்காலஜி. ஜெனரல் சைக்காலஜின்றது ஃபார்மேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரூல்ஸ், தியரி அண்ட் பிரின்சிபல்ஸ். பொது உளவியல் என்பது உளவியல் கொள்கைகள், கோட்பாடுகள், உருவாக்கம். உருவாக்கணத்தை கல்வியில பயன்படுத்தினால அதுக்கு பேர் கல்வி உளவியல். உருவாக்கணத்தை சமூகம், குழந்தை. தென் பியாஜே இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ். பியாஜே டேஷோடு தொடர்புடையவர். கோக்னிட்டிவ் சைக்காலஜி, அறிவு. மருத்துவ 19th ஆப்ஷன் சி சார். சி 19 சி எஜுகேஷனல் சைக்காலஜி. கொஸ்டின் நம்பர் 20க்கு மருத்துவ உளவியல், வெப்பர் மருத்துவ உளவியல் வெப்பர். சரியான ஆப்ஷன் அறிவுச்சார் உளவியல் சார். சார் சேஞ்ச் பண்ணிடுங்க, காக்னிட்டிவ் சைக்காலஜி. நம்ம இங்க பியாஜே இல்லாம வெப்பர்னு இருந்தா பி ஆப்ஷன் கரெக்ட் சார். இதுவே பெஸ்டலாஜின்னு இருந்ததுன்னா டி ஆப்ஷன் கரெக்ட். பெஸ்டலாஜி அப்படின்னு இருந்தா. சப்போஸ் நியூ ஃபீல்டுன்னு இருந்ததுனாக்கா பாராசைக்காலஜி சார். சார்பு உளவியல் அப்படின்னு படிச்சோம் பார்த்தீங்களா. ஸ்டடி அபவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், டெலிபதி அண்ட் ரீபர்த். மறுபிறப்புகளை பத்தி பேசுறாங்களா. இறந்து போனவங்கள எப்படி இறந்துன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு அனாட்டமிக்கல் ப்ரொஃபஸர் இல்லை, அனாட்டமி ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் வாங்குறதுக்கு பதிலா அழகா என்ன பண்றோம், ஆன்மீகவாதி கிட்ட போகிறோம். ஆன்மீகவாதியா இல்லை என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அங்க போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, என் இறப்புக்கு இதுதான் காரணம்னு பேசுறாங்க. எனிவே கொஸ்டின் நம்பர் 21, a provision for education for children with special needs can be done through. சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளுக்கான கல்விக்கான ஏற்பாடுகளை
இதன் மூலம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பெஷல் ஸ்கூலா ஆர் இன்டகிரேட்டட் எஜுகேஷனா அப்படின்லாம் உள்ளடக்கிய கல்வியா அல்லது இவற்றில் ஏதும் இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்கோம். யூஸ்வலா சிறப்பு பள்ளிகள் யாருக்காக உருவாக்கப்படுது அப்படின்னா நமக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னாக்கா, சப்போஸ் 100% விஷுவல் இம்பேர்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு பள்ளி இருக்கு. அதே மாதிரி 100% ஹியரிங் இம்பேர்டு அவங்களுக்கு சிறப்பு பள்ளி இருக்கு. இப்போ உள்ளடக்கிய கல்வின்றது இவங்க எல்லாம் சேர்ந்தது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா சரியான ஆப்ஷன். ஏன்னா நான் நிறைய பேர் கன்ஃபியூஸ்ல மாத்தி போட்டிருக்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும். ஆனா நீங்க கரெக்டா பார்க்கணும். ஸ்பெஷல் நீட்ஸ் கேன் பி டன் த்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ளடக்கிய கல்வி. வாட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா நத்திங் பட் சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட். குழந்தைகளுக்கான சிறப்பு தேவைக்கு பேர் தான் உள்ளடக்கிய கல்வி. நெக்ஸ்ட் ADHD, அதனுடைய விரிவாக்கம் கேட்டிருக்கோம் சார். அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். பி ஆப்ஷன் சரியானது. பி ஆப்ஷன் சரியானது. கொஸ்டின் நம்பர் 23. Dash are the students whose development is slow in early years but they catch up later and can perform well eventually. ஆரம்ப காலத்துல வளர்ச்சி மெதுவா இருக்கும் மாணவர்கள், ஆனா பின்னர் அவர்கள் ஈடு செய்ய இறுதியில் சிறப்பாக செயல்படும். அவங்களுக்கு பேரு லேட் ப்ளூமர், தாமதமாக மலர்பவர்கள். மெல்ல கற்போர் ஆல்வேஸ் ஸ்லோவாகவே இருக்கலாங்க. மீத்திறன் மிக்க 120க்கு மேல ஐக்கியம் இருப்பாங்க, 140க்கு மேல ஐக்கியம் இருப்பாங்க அறிஞர்கள். அப்ப இந்த கொஸ்டின் நம்பர் 23க்கு சரியான ஆப்ஷன் பி. 22க்கு சரியான ஆப்ஷன் பி. 22க்கும் பி. சார் ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு. 22க்கும் பி, 23க்கும் பி. தென் கொஸ்டின் நம்பர் 24 வரும். 24. கோல்பர்க் செட் we go through 3 levels and dash stages of normal development. நாம் 3 நிலைகள் மாற்றம் டேஷ் படிநிலையில் ஒழுக்க வளர்ச்சி வழியாக செல்கிறோம் என்று கேட்டிருக்கிறோம். அப்போ 6 சார், 6. 8ன்னு கேட்டா எரிக்சன், 8ன்னு கேட்டா எரிக்சன். 3, 4 தொடர்பற்றது. is related theories of perception அப்படின்னு ரொம்ப எளிமையான வேணா. யார் புலன்காட்சி பற்றி மனவியல் கோட்பாடுகளுக்கு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆல் த பஸ் ஆர் ஹெப், செரிபரம் தேரி, மொர்ஃபி, புருனர். இந்த 3 பேருமே புலன்காட்சி கோட்பாட்டோட தொடர்புடையவர்கள். கொஸ்டின் நம்பர் 26. லாஜிக்கல் மெமரி இஸ் டெவலப்பிங் டூரிங் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். தர்க்க ரீதியான நினைவாற்றல் உருவாகும் காலம் தர்க்க ரீதியானது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சைல்ட்ஹுட் லேட்டர் ஆர் லேட்டர் சைல்ட்ஹுட் சார். இயர்லி சைல்ட்ஹுட் கிடையாது, இன்ஃபான்சி. சப்போஸ் பாருங்களேன், இங்கேயே கூட சைல்ட்ஹுட் லேட்டர்னு போட்டு டி ஆப்ஷன்ல அடலசன்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நீங்க அடலசன்ஸ் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்றோம் சார். இன்ஃபான்சில இல்லை, இயர்லி சைல்ட்ஹுட் கிடையாது. ஏன்னா இயர்லி சைல்ட்ஹுட்ல குழந்தைக்கு ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக் மட்டும்தான் இருக்கும். இப்போ அரித்மெட்டிக்கை லாஜிக்கா மாத்தணும்னா குழந்தை லேட்டர் சைல்ட்ஹுட்டுக்கு போகணும். சரிங்களா? அப்ப லேட்டர் சைல்ட்ஹுட்டுக்கு போனாதான் அந்த குழந்தை வந்து லாஜிக்கு கொண்டு வர முடியும். அதனால லாஜிக் மெமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. questioning ages, early childhood, later childhood, pre adolescence, post adolescence. எக்ஸாக்ட்லி ஏர்லி சைல்ட்ஹுட் சார். நீங்க வேணா ஃபீல் பண்ணி பாருங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் அல்லது உங்க ஃபேமிலியில. 26 சி ஆப்ஷன் சார். நீங்க பாருங்க 27ல இயர்லி சைல்ட்ஹுட் சார். இயர்லி சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்றது என்ன? 2 to 6 years old. 2 to 6 வயது இருக்கக்கூடிய குழந்தை திரும்ப வினா கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த வயசுல தான் ப்ரீகேஜில கொண்டு போய் சேர்த்து விட்டுருவோம். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. அங்க டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா வாயே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 உதடு க்ளோஸ் ஆனது ஓப்பன் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக விரல வச்சு அழுத்த சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்ப இங்கிருந்து குழந்தைக்கு அறிவு டெவலப் ஆகுறது இல்ல, மேனேஜ்மெண்ட் அதுதானே எதிர்பார்க்குறாங்க, அமைதியா இருக்கணும் அப்படின்னு. எனிவே கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட் சார். கொஸ்டின் நம்பர் 28. ஸ்டிமுலஸ் வித் மோர் டியூரேஷன் அட்ராக்ட் மோர். அதனால இதுக்கு அதிக நேரம் தூண்டுதல் டேஸை இழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கவனம் சார், கவனம். 29. பெர்செப்ஷன் சென்சேஷன் பிளஸ் மீனிங்ஃபுல் இஸ் பேஸ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்கோம். புலன் காட்சி, புலன் உணர்வு, பொருள் அறிதல். டேஷின் அடிப்படை அனுபவம். பிராக்டிஸ் என்பது
நினைவு, அட்டென்ஷன்ன்றது ஃபோக்கஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், லேர்னிங்ன்றது பர்மனன்ட் சேஞ்சஸ். லாஸ்ட் கொஸ்டின்ஸ், the following factors like size, nature of stimulus, repetition, changes. அங்க சார்ஜஸ்ன்னு இருக்கு, நீங்க சேஞ்சஸ்ன்னு மாத்திருங்க சார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் CHA ஆர் வருதுங்களா, CHAN வரணும் சார். சேஞ்சஸ், நாவல்டி, கான்ட்ராஸ்ட், ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபேக்டர்ஸ் சார். புறவய காரணி, புறவய காரணி. எனிவே நேரம் கருதி முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். Thank you, sir. 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 Thank you, sir.